வெல்கம் வியூவர்ஸ். டேஸ்டி கடாய் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய ஸ்பெஷல் என்னென்னா பனீர் கோஃப்தா. அதாவது பனீர் இருந்துச்சுனாக்கா இந்த மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டோ அல்லது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க, சூப்பராக இருக்கும். இது வந்து பார்ட்டிக்கு ஸ்டார்டராகவும் யூஸ் பண்ணலாம், பிள்ளைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் யூஸ் பண்ணலாம். 15 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். மெஷர்மெண்ட்டு கொஞ்சம் கூட மாறாமல் செய்யுங்க, சூப்பராக வரும். உங்கள் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு. இதே மாதிரி இருக்கிற மாதிரியே ரொம்ப அருமையாக டேஸ்ட்டும் இருக்கும். இப்போ பாருங்களேன், இதை வந்து சவுண்டு எப்படி வருதுன்னு இப்போ உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ மேலே வந்து அப்படி கிறிஸ்பியாக உள்ளே இவ்வளோ ஸ்பான்ச்சியாக இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதில் 200 கிராம் அளவுக்கு உருளைக்கிழங்கை வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்கேன். 400 கிராம் பனீர் எடுத்திருக்கேன். இதுதான் மெஷர்மெண்ட்டு. இதை மாறாமல் செஞ்சிங்கன்னா இதே மாதிரி அருமையான டெக்ஸ்சர்லேயும் வரும். இது முந்திரி பருப்பை பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இதில் 4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். பல்ஸ் மோடில் பருப்பை வந்து முந்திரி பருப்பு போட்டு பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கு மசாலாஸ் வந்து மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1/4 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் இது வந்து ஏலக்காய் பொடி, 1/4 டீஸ்பூன் கசூரி மேத்தியை பொடி பண்ணி வச்சுருக்கேன். இது 3/4 டீஸ்பூன் அளவுக்கு ஒயிட் பெப்பர் பவுடர் எடுத்திருக்கேன். நீங்கள் இல்லைன்னா பிளாக் பெப்பர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பனீரை நம்ம இந்த மாதிரி கிரேட்டரில் நல்லா துருவி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதே மாதிரி நம்ம இந்த உருளைக்கிழங்கையும் நல்லா துருவி தான் எடுக்கணும். கொஞ்சம் கூட இதில் வந்து கட்டியெல்லாம் இருக்கக்கூடாது. அதனால் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. இப்போ பனீர் உருளைக்கிழங்கையும் துருவியாச்சு. இப்போ இதில் உள்ள மஞ்சள் தூள், மிளகாய் தூள், ஏலக்காய் பொடி, கசூரி மேத்தி பொடி, ஒயிட் பெப்பர் பவுடர் இது எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதில் முந்திரி பருப்பு பவுடர் 4 டேபிள் ஸ்பூன், இதில் கடலை மாவு சேர்த்துருக்கேன் 2 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், இது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நம்ம இப்போ இதுக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இது வந்து நான் வந்து எந்த விதமான மாற்றமும் இதில் செய்யவே இல்லை. இதே தான் நான் கரெக்டாக யூஸ் பண்ணி செஞ்சுருக்கேன். இதே மெத்தடில் நீங்களும் செய்யுங்க. இப்போ பாருங்கள், இது எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சிடணும். துளி கூட தண்ணி விட வேண்டாம், எண்ணெய் விட வேண்டாம், எதுவுமே விட வேண்டாம். ஆனால் உள்ளே எந்த திப்பியும் இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கணும். இந்த மாதிரி கையில் ஒட்டாத லெவலுக்கு இதை நல்லா பிசைஞ்சு விட்ருங்க. இங்கே பாருங்கள், உள்ளே எது கூட திப்பி இல்லை. அந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துகிட்டு கையை வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம இதை பால்ஸ் மாதிரி நம்ம கிராக் இல்லாமல் பண்ணுங்கள். இல்லைனாக்கா அது எண்ணெயில் போட்டோடனே வெடிச்சிச்சின்னா உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியில் வந்துடும். அதனால் ஒரு கிராக்கும் இல்லாமல் இந்த மாதிரி அழகாக ரவுண்டாக ஒரு பால் மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணி நம்ம ஒரு பிளேட்டில் அடுக்கி வச்சுக்குவோம். அப்போ தான் நம்ம வறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். நம்ம கொஃப்தாவெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஃப்ளேமை குறைச்சிக்குங்க, மீடியமில் வச்சுட்டு இப்போ இந்த பாத்திரத்தில் எவ்வளவு கொள்ளுமோ அந்த அளவுக்கு, அதாவது ரொம்ப இடிக்காமல் வந்து இருக்கிற லெவலுக்கு நம்ம கொஃப்தா போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை உடனே திருப்பி விடக்கூடாது. இப்போ பாருங்கள், கலர் எப்படி சேஞ்ச் ஆகி வந்திருக்குன்னு, நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை வந்து லைட்டாக திருப்பி விடணும். இந்த மாதிரி பெரிய கரண்டி வச்சு திருப்பி விட்டிங்கன்னா சில சமயத்தில் இடிச்சிரும். இப்போ எனக்கே வந்து கொஃப்தா வந்து ஒரு இது வந்து லைட்டாக இடித்து விட்டு அந்த ஒரு பகுதி பிஞ்சிருச்சு. இந்த பாருங்கள், ஒரு பக்கம் தெரியுதா? அதனால் ஒரு சின்ன ஸ்பூன் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதுனா ஈஸியாக இருக்கும் திருப்பி விட்றதுக்கு. ஒன்று ஒன்றா ஈஸியாக அப்படி திருப்பி விட்டுக்கலாம். அதனால் இந்த மாதிரி சின்ன ஸ்பூன் வச்சு ஃபஸ்ட்டு திருப்பி விட்டுக்குங்க. நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுக்கும்போது பெரிய கரண்டி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா இது பாருங்கள், இப்போ கலர் எப்படி முதல்ல லைட் எல்லோ வந்துச்சு. இப்போ பாருங்கள், நல்லா வெந்து கோல்டன் கலர் ஆயிடுச்சு. இந்த மாதிரி கலர் வந்த உடனேயும் நம்ம இப்போ எடுத்துடலாம். இதுக்கு மேலே வந்து ரொம்ப வந்து சிவந்தெல்லாம் வர வேண்டாம். இந்த லெவல் கலர் வரும்போதே நீங்கள் எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்மளுடைய கொஃப்தா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி எடுத்து நம்ம பிளேட்டில் வச்சிடலாம். இதில் வந்து எண்ணெய் கொஞ்சம் கூட குடிக்காது. நம்ம இது வந்து பேப்பரில் வைக்கணும் அப்படின்ற ஒரு அவசியமெல்லாம் கிடையாது. நீங்கள் எடுத்து வச்சாலே எண்ணெயே இருக்காது. பாருங்கள், எவ்வளோ அருமையான சவுண்டு கேட்குது பாருங்கள். அந்தளவுக்கு மொறுமொறுன்னு இருக்கும், எண்ணெயும் ஒட்டாது. இப்போ அடுத்த பேட்சை நம்ம போட்டாச்சு. போட்டுட்டு
இதையும் அதே மாதிரி நல்லா வேக விட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம திருப்பி விடணும். இப்போ இந்த கலர் சேஞ்ச் ஆகி வருது பார்த்திங்களா, உங்களுக்கே தெரியும். அந்த அளவுக்கு சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இது வெந்துடும். அது வந்து இந்த ஸ்பூன் வச்சு லைட்டாக கொஞ்சம் உடஞ்சிராமல் திருப்பி விடணும். திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா சிவந்து இந்த வந்துருச்சு பார்த்திங்களா, சிவந்து வந்துருச்சு. இதுக்கு மேலே ரொம்ப கோல்டன்லாம் ப்ரௌன்லாம் ஆக வேண்டாம். இந்த லெவல் ஆனோடனே நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்மளுடைய கொஃப்தா ரெடி ஆயிருச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸு அல்லது பார்ட்டி ஸ்டார்டருக்கு சூப்பரான ரெசிபி இது. ரொம்ப ரிச்சானதும் கூட. ஆனால் வீட்டில் இருக்க சில பொருட்களை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. புது புது ரெசிபிகள் போடுறேன், எனக்கு சப்போர்ட் கொடுங்க. அடுத்த ஒரு புது ரெசிபியில் சந்திக்கிறேன். நன்றி.